ஷாலாம் டு எவ்ரிவன். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளும் நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, என் கையில இருக்கிறது கடுகு. உங்க கண்களுக்கு தெரிதான்னு தெரியல. இந்த சின்ன கடுகை வைத்து தான் நமக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் இவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, இவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி, ஆனா அந்த விசுவாசத்தை மூலமாய் நாம மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொன்னா கூட அது நகன்று போய் விடும் என்று கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். அப்போ நம்முடைய வாழ்வில நாம் விசுவாசிக்கிற காரியங்கள், ஒருவேளை விசுவாசத்தினுடைய அளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விசுவாசிச்சா மட்டும் போதும். கர்த்தர் அதை கனம் பண்ண போகிறார். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணி நாம் கேட்டதை, நாம் விசுவாசிக்கிறதை, நாம் ஜெபத்துல விண்ணப்பம் பண்ணினதை நீ தரப்போகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவு விசுவாசத்தோடு இருக்கிறோம், இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் கூட நம்ம கிட்ட இருக்குதா என்பதை நாம் சோதித்தறி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த கடுகளவு விசுவாசமே அந்த மலையை பெயர்த்து போக வைக்கும் என்றால், நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் நம்முடைய நோய்களை எவ்வளவு அதிகம் மாற்ற வேண்டும், நம்முடைய பாடிகள் பிரச்சனைகளை எப்படி மாற்ற வேண்டும். எனவே நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்தருவோம். இந்த கடுகளவு விசுவாசம் எனக்கு இருக்கு ஏசப்பா, நான் இவ்வளவு அதிகமா விசுவாசிக்கிறேன், எனக்கு நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் செய்வார். நமக்கு தேவையானதை, நம்முடைய வாழ்வுக்கு மேன்மையானதை, உன்னத ஸ்தானங்களிலே நாம் நிற்க பண்ணுகிறதை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எனவே இந்த கடுகு விதை அளவாவது விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா என்பதை நாம் சோதித்தறிந்து, இந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கா என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.